ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். கர்நாடகா ஸ்பெஷல் வெள்ளுள்ளி கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: 1 kg சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன். இந்த 1 kg சிக்கனுக்கு 3 மீடியம் சைஸ் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 4 ஸ்பூன் தயிர், 5 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் கூட்டியோ குறைச்சி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் இந்த பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாங்களை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு, அரிசி மாவு, மைதா, கடலை மாவு, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக மஞ்சள், தயிர், இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இல்லை சேர்த்துடுங்க. ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கனை இதில் சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போது இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்கோங்க. இதை ½ அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்குது. இப்போது இதை பொரிக்கலாம். நான் முன்னாடி இந்த பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா சூடாகிட்டு இருக்குது எண்ணெய். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம கபாப் பொரிக்கும் பொழுது ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணும் பொழுது நல்லா எண்ணெய் வந்து சூடாயிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கபாப் நல்லா வரும். இல்லை மசாலா வந்து கீழே அடியில் ஒட்டிக்கும். இதை வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த வெள்ளுள்ளி கபாப். இப்போ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான அதே போல் நல்ல டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் வெள்ளுள்ளி கபாப் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.